எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். கிணற்றுக்கு உள்ளே போகிறதுக்கான வழிங்க. அனைத்து பக்கங்களிலுமே படிகள் இருக்குங்க. மக்கள் வந்து 4 பக்கமும் இறங்கி தண்ணி எடுக்கிற மாதிரி படிகள் செதுக்கியிருக்காங்க. இறங்கி ஏறலாம். பாறையை குடைஞ்சி குடியிருப்பு பகுதியில் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. இது வந்து உள்ள வர வாசல் பகுதியாக இருந்திருக்கு. முயலுக்கு போடப்பட்ட ஒரு வலைங்க. பார்க்கவே இல்லை, இங்கேயும் இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிடலாங்க, நல்லாயிருக்கும். கிணற்றுடைய ஆழமான பகுதி முழுவதும் புதைஞ்சு போயிருக்கு, அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஒரு கிணறுங்க. இந்த கிணற்றுக்குள்ளேயே இன்னொரு கிணறு தண்ணி இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன இடங்க. மனிதன் உள்ள கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு இருக்குங்க. சிவலிங்கத்திற்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம் ஒரு மரம் இருக்குங்களா, அந்த இடத்துல இருக்கு பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஓம் நமச்சிவாயா. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா பக்காசுரன் எனக்கூடிய ஒரு அரக்கனால் வெட்டப்பட்டதுன்னு சொல்லி உள்ளூர் மக்கள் வந்து இன்றைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கிணறு வந்து பக்காசுரன் எனக்கூடிய அரக்கன் தான் வெட்டினானா. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் கிராமம் இருந்திருக்குங்க. அந்த கிராமம் முற்றிலும் அழிஞ்சு போயிருக்கு. முதல் முறையாக நாம தான் இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் காணொலியை முழுசா பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் சிஜி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆந்திரா மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் ஏக்கச்சேரி திப்பா எனக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு வந்து பக்காசுரன் வெட்டியதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்காசுரன் வாழ்ந்த ஒரு குகையும் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. நாம வந்து இருக்கிறது இந்த மலைக்கு மேலே ஒரு நாகரிகம் அடைந்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கிராமம் இருந்திருக்கு. அது முற்றிலுமாக அழிஞ்சு போய் மறைஞ்சு போயிருக்கு. இதை பற்றி யாருமே பேசலை. அதோடைய வரலாற்றை பதிவு பண்ண தான் நாம் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் முதல் முறையாக நாம தான் இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நாயுடுபேட்டையிலேருந்து சரியாக இந்த இடத்துக்கு வந்து 8 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வழியாக தான் வரணும். நாயுடுபேட்டையில் வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது, நம்ம பார்க்கலாம். நம்ம இப்படி தான் போகணும். இந்த மலைக்கு மேலே பூபதி ஈஸ்வரர் ஆலயம் சொல்லி ஒரு சிவன் ஆலயம் இருக்குங்க. இது டைமிங் எல்லாம் போட்டுருக்கோம் பாருங்க. காலையில் 8 மணிலேருந்து 10:30 மணி, 5 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும். இப்படியே போனோன்னா அந்த மலைக்கு மேலே போகலாம். இப்படி ஒரு வழி இருக்குது. இது வந்து 4 வீல் போகிற வழி. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 வீலரில் போகிறோன்னா நம்ம இந்த வழியில் போகலாம். நம்ம பைக்லேயே வந்து மேலே வரைக்கும் போகலாம். ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதுதான் ஒரு சின்ன மேடு தான். மேலே வந்துட்டோன்னா ஒரு சமதளமாக இருக்கும். இங்கேருந்து நமக்கு சமதளம் தான் எல்லாமே. இங்கேருந்து நம்ம இந்த இப்படி லெஃப்டில் கட் பண்ணோன்னா கிணறுக்கு போகக்கூடிய வழி வந்து இருக்கும். முதல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்குங்க. கிணறுனா சின்னது கிடையாது, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிணறு. இதை நான் காட்டுறேன், அப்புறம் தெளிவாக நம்ம இதை பற்றி பேசலாம். கிணற்றுக்கு உள்ளே போகிறதுக்கான வழிங்க. நம்ம முதல்ல மேலே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் சரியாக ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போது இந்த ஃபென்சிங் எல்லாம் இல்லை. இப்போ தான் சுற்றி ஃபென்சிங் போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கிணறு இருக்கிறது தெரியாது. ஃபென்சிங் போட்டுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள். இந்த கிணற்றுக்குள்ளே 4 பக்கமும் நம்ம இறங்கி ஏறுறதுக்கு ஏதோ படிகளும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பழமையான ஒரு கிணறுங்க. இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இதே போல் இன்னொரு கிணறும் இருக்குது. நான் காட்டுறேன். அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது கிணறுடைய மொத்த அமைப்பை. நான் அந்த பக்கம் காட்டுறேன். கிணற்றை சுற்றிலுமே நமக்கு வந்து படிகள் அமைச்சிருக்காங்க. அங்கேருந்து தெளிவாக காட்டுறேன். சுற்றிலும் இந்த ஃபென்சிங் போட்டது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் இதுக்கு முன்னாடி கிணறு இருக்கிறதே தெரியாது. தெரியுதுங்களா? இங்கேருந்து பாருங்கள். நம்ம கிணறுக்கு உள்ளே வர முன்பக்கமாக வழி இருக்குது. நம்ம உள்ளே போய் காட்டுறேன். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணற்றுடைய இந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். இது வெறும் மண்ணு கிடையாதுங்க, ஒரு பாறையிலே அப்படியே செதுக்கி எடுத்திருக்காங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன். அதுதான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ரொம்ப சவாலாக இருந்திருக்கும் இந்த கிணறு வெட்ட. இந்த கிணற்றுக்குள்ளே போக படிகள் அமைச்சு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். ஒரு 15 அடி கிட்டத்தட்ட இருக்குங்க இந்த பாதையோட அகலம். உள்ள அருமையாக படிகள் வெட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்கலாம் நாம. இது வந்து மண்ணு கிடையாதுங்க, கடினமான பாறை. இது ஒரு விதமான ஒரு பாறை மாதிரி இருக்குது. இந்த பாறையை தான் வெட்டி அப்படியே இந்த கிணற்றை வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பழங்காலத்தில் எந்த அளவுக்கு மனித உழைப்பை போட்டிருந்தால் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நினச்சா இந்த மாதிரி ஒரு கிணற்றை வெட்டி எடுக்க முடியுமான்றதை விட எத்தனை நாளாகவும் எவ்வளோ செலவாகுன்றதை யோசித்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த கிணற்றுக்குள்ளேயே இன்னொரு கிணறும் இருக்குது. நல்ல புதர் மண்டி போயிருக்கு. இதுதான் இந்த கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கிணறுங்க. அதாவது இந்த அளவுக்கு வெட்டியிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை வந்திருக்கும். அதனால் இந்த இடத்துலையே இன்னொரு கிணறு கொஞ்சம் சின்னதாக ஆழமாக வெட்டியிருக்காங்க. தண்ணி இப்போவும் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கிணறுங்க. இந்த கிணற்றுக்குள்ளேயே இன்னொரு கிணறு. நடுவில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கல் தூண் வச்சுருக்காங்க. தண்ணி தெரியுதுங்களா? தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி பாருங்கள் தெளிவாக இருக்குங்க. இப்போ கூட
இங்கேயே நாம் உள்ளே பார்க்கலாம். ஒரு ஆலயம் கூட இருக்குங்க, ஒரு அம்மனுடைய ஆலயம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வந்த வழிங்க. இந்த கிணறுடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள். இதுதான் நம்ம இறங்கி வரக்கூடிய வழி. சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சுற்றிலுமே படிகள் இருக்குது பாருங்கள். ஏறி போகிறதுக்கு 4 பக்கமும் படிகள் இருக்குது. அங்கேயே இருக்குங்களா, அதே போல் அந்த பக்கம் அங்கே இருக்குது பாருங்கள், படிகள் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. இதுதான் கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கிணறு. சுற்றிலும் படிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கிணற்றுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய படிகளை வந்து இறங்கி பார்க்கலாம். படிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கிணற்றுடைய மேல் பரப்பை காட்டுற பாருங்க. எப்படி ஸ்டெப்பாக வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வெட்டியிருக்காங்க. அனைத்து பக்கங்களிலுமே படிகள் இருக்குங்க. இந்த படியில் தான் நாம் இப்போ இறங்கி பார்க்கலான்னு இருக்கோம். இந்த படி தான் அது வரைக்கும் போகுது. அந்த படியில் இறங்கினா அது வரைக்கும் தான் போகுது. அந்த பக்கமும் அது வரைக்கும் தான் படிகள் இருக்குது. இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குங்க. ஸ்டெப்பாக வெட்டியிருக்காங்க. மக்கள் வந்து 4 பக்கமும் இறங்கி தண்ணி எடுக்கிற மாதிரி படிகள் செதுக்கியிருக்காங்க. இறங்கி ஏறலாம். அழகாக இறங்கி ஏறுற மாதிரி தான் படிகள் இருக்குது. நான் கீழே இருந்து இந்த பக்கத்தில் இருந்து ஏறலாம் தான் நினச்சேன். கீழே ரொம்ப புதுராக இருக்குது. இது வரைக்கும் வர வழி இல்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே கீழே போயிட்டு அப்படியே போகலாம். புதுராக இருக்குது, அதனால் அந்த பக்கம் போகலை. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் பழமையானதாக இருக்கும். எந்தளவுக்கு மக்கள் அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு அவங்களுடைய நீர் தேவையை வந்து அப்போ புரிஞ்சிட்டு இருக்காங்க. தண்ணியோடைய தேவையை வந்து மக்கள் அந்த காலத்தில் நல்லா புரிஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த கிணற்றை தான் பக்காசுரன் வந்து வெட்டியதா உள்ளூர் மக்கள் வந்து நம்புறாங்க. இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பக்காசுரன் எதுக்காக இந்த கதைக்குள்ளே வரான்னு சொல்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கிணறு, பாறையிலே வெட்டப்பட்டு இருக்கு, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது ஒரு அரக்கனால தான் இதை முடியும்னு சொல்லி பக்காசுரனை சொல்கிறாங்க. பக்காசுரன் இந்த கதைக்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நாம இங்கே மக்கள் வாழ்ந்துருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இங்கே ஒரு கிராமம் இருந்திருக்கு. அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க. ஏக்கசிரி திப்பான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. திப்பான்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மேடான ஒரு பகுதி, அதை தான் திப்பன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ அந்த பகுதியில் தான் இந்த கிணறு இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே சுற்றிலும் ஒரு அடர்ந்த ஒரு வனப்பகுதி மாதிரி இன்றைக்கி காட்சியளிக்குது. இங்கேருந்து நான் உங்களுக்கு ஒரு சில இடங்களை வந்து நான் காட்டுறேன். இங்கேருந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதிகள் வந்து இருந்திருக்கு, தெரியுதுங்களா? இதோட அஸ்திவாரம் பாருங்கள். ஒரு குடியிருப்போடைய பாட்டம் சொல்லலாம். இது இருக்குங்களா, ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே தெரியுதுங்களா பாருங்கள், நல்லா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். ஸ்கொயராக கட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அமைப்பு. இங்கேயும் குடியிருப்புகள் இருந்திருக்கு. இது ஒரு குடைவரைகள் போல் இங்கே வந்து குடியிருப்புகள் இருந்திருக்கு. எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் தான், க்ளீனாக பார்க்க முடியுது. இங்கே தெரியுதுங்களா, பாறையை வந்து கட் பண்ணி செதுக்கியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு குடைவரைகள் போல் இங்கே இருந்த வீடுகள் வந்து இது போன்ற பாறைகள், இப்போ நம்ம கிணற்று பார்த்தோம் இல்லைங்களா, அதே போன்ற பாறையை குடைஞ்சி குடியிருப்பு பகுதியில் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்க க்ளீனாக. இது வந்து உள்ள வர வாசல் பகுதியாக இருந்திருக்கு. இங்கே தெரியுது பாருங்கள் நல்லா தெளிவாக. எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் தான். இங்கேயும் பார்க்கலாம் நம்ம. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுவும் குடியிருப்புகள் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள் போல் இருந்திருக்குங்க. இதே மாதிரி இன்றைக்கும் ஆந்திராவில் ஒரு சில இடத்துல இருக்குது. நான் வேணுமானா ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், அந்த குடைவரைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மக்கள் ஆதி காலத்தில் இது போல் பாறையால் நிறைஞ்ச ஒரு குன்றாக இருந்திருக்கு இந்த பகுதி. அதை குடைஞ்சி அவர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. இதுவும் பார்க்கலாம் நம்ம. இங்கேயும் இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கலாம் போங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாறைகள். இந்த மலை பாறை வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு இரும்பை உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்குங்க பாறை வந்து பார்க்க. எல்லாமே செதுக்கியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த பகுதி எல்லாமே அதே தாங்க, தெரியுதுங்களா? இங்கெல்லாம் பார்க்கலாம் நம்ம. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு குடியிருப்பு இருந்ததுக்கான ஒரு அமைப்பு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்க்கலாம். இது எல்லாமே அதுதாங்க. இது போன்ற காட்டு பகுதிக்குள்ளே வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். இங்கே பார்க்கலாம் நம்ம. கீழே இது வந்து என் காலில் மாட்டிக்கிச்சு. முயலுக்கு போடப்பட்ட ஒரு வலைங்க போட்டுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே முயல் வந்ததுன்னா ஒரு நுழையுதுன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்ததுன்னா மாட்டிக்கும். இதுதான் முயலுக்கான ஒரு பொறி வந்து வச்சுருக்காங்க.
என் காலையே அறுத்துருச்சு. அப்படியே எப்படி இருந்தது அப்படி வச்சிடலாம். காட்டுக்குள்ளே நம்ம பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக பயணிக்கணும். ஏன்னா பன்றிக்கு இது போல் முயல்களுக்கு நிறைய பொறிகள் வச்சுருப்பாங்க. இல்லை நாம் சிக்கிடக்கூடாது. இங்கேயும் பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த சுவர்கள் இடிஞ்சு அப்படியே கீழே விழுந்து அது கற்கள் வந்து ரொம்ப மெருதுவாக இருக்கனால மணல் போல் அப்படியே மூடிட்டு இருக்குது நிறைய இடங்களை. இப்போ தான் ஒரு இடத்த காட்டினேன். திரும்பவும் இங்கவும் முயலுக்கான பொறிகள் வந்து அமைச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? முயல் வந்து வருதுன்னு நினச்சிங்களேன். முயல் வந்து போயிட்டு வரக்கூடிய பாதையில் சரியாக கண்டுபிடிச்சி போட்டுருக்காங்க. அதான் முயலுடைய புழுக்கைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. பார்க்கலாம் நம்ம நிறைய இருக்குது. அதனால் முயல்கள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதை போடுறாங்க. முயல் இப்படி உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான், இப்படியே ஓடும். இது வந்து நமக்கு முயலோடைய தலை நினச்சிங்க மாட்டிக்கும். இப்படி மாட்டிக்கிச்சுன்னா முயல் இங்கே தான் இருக்கும். நிறைய போட்டுருக்காங்க, பார்த்து தான் போகணும். திரும்ப இங்கேயும் போட்டுருக்காங்க, இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே இல்லை, இங்கேயும் இருக்குது. நிறைய இடத்துல போட்டுருக்காங்க, மடிக்க போட்டுருக்காங்க. நானே இப்போ 2-3 முறை வந்து இதில் மாட்டினேன். முயல் மாட்டாதா. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப சமதளமாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் அந்த குடியிருப்புகள் இருந்ததுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதே கற்கள் அங்கே நான் பார்த்தோம்ல கிணறு, அதே போன்ற பாறைகளால் நிறைஞ்சு இருந்திருக்க பகுதி, அது குடைஞ்சி மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதே போன்ற குடைவரைகள் இன்றைக்கும் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள். அங்கேயும் ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். எப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஸ்கொயராக கரெக்டாக மனிதனால் மட்டும்தான் இது போல் ஸ்கொயராக வெட்ட முடியும். நிறைய அமைப்புகள் காட்டியிருப்பேன். இதே போல் நிறைய இருக்குங்க. இந்த மலை முழுவதுமே நிறைய இருக்குது. நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், காட்டிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நிறைய இருக்குது. ஆனால் முற்றிலும் அழிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை இது வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துருந்தா இந்த குடைவரைகள் எப்படி இருந்திருக்கும்? குடைவரைன்னு சொல்கிறது நான் வீடு. மனிதன் வந்து இந்த பாறையை குடைஞ்சு வாழ்ந்திருக்கான். அதே போல் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குடைவரை வீடு ஒன்று இருக்குது. அதை நான் காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து இன்னொரு கிணறு. இந்த மலை மீது வெட்டப்பட்ட இன்னொரு மிகப்பெரிய கிணறு. நம்ம முதல்ல பார்த்த அந்த கிணறுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த வழி தான் இது. இந்த கிணறு முற்றிலுமாக சேலம் அடைஞ்சிருக்கு. இதுதான் இந்த கிணற்றுக்கு உள்ளே போகிறதுக்கான வழிங்க. படிகள் அமைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த பக்கவாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே மேலேருந்து இந்த கிணற்றுக்குள்ளே இறங்க பயன்படுத்தக்கூடிய படிகள். இந்த கிணறு தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல வெட்டி இருக்கணும். ஒன்று இங்கே இது சேலம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா இங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இன்னொரு கிணறு வெட்டி இருக்கலாம். இதுவும் ஒரு வழி தாங்க. படிகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கிணற்றுக்கு வந்து ஒரே ஒரு பாதை தான் உள்ளே இறங்கி போக. ஆனால் இந்த கிணற்றுக்கு 4 பக்கமும் இறங்கி போகிற மாதிரி பாதைகளை வந்து அமைச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா சுற்றிலும் பாதைகள் இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிடலாங்க, நல்லாயிருக்கும். காட்டுப்பகுதியில் பயணிக்கும் போது தெரிஞ்சால் மட்டும் சாப்பிடுங்க, தெரியலன்னா சாப்பிடாதீங்க. நிறைய இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும், சாப்பிடலாம். எனக்கு பெயர் சரி தெரியல. ஆனால் பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு செடி இருக்குது. இதுலேயும் காய்கள் இருக்குது. இது சாப்பிட உகந்தது கிடையாது. நமக்கு தெரியல சாப்பிடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இந்த கிணற்றுக்குள்ளே வந்து போக படிகள் அமைச்சிருக்காங்க. இப்படியே வழி இருக்குது பாருங்கள். கிணற்றுடைய முழுமையான ஒரு பகுதி வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ. பாருங்கள், இதுதான் கிணற்றுடைய ஆழமான பகுதி. இவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கிணறுங்க. முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கு, புதைஞ்சு போயிருக்கு. படிகள் வந்து நம்ம பார்க்கலாம் பக்கவாட்டில். இங்கேயும் பக்கவாட்டில் இறங்கி ஏற மாதிரி படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப பள்ளமாக இருக்குது இந்த இடத்துல. அது வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ அந்த பக்கம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குங்களா? அப்படியே வந்தோன்னா இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இந்த படிகளோடைய அமைப்பு எல்லாம் தெளிவாக பார்க்க முடியுது. இதுதான் அந்த முழுமையான ஒரு கிணறு. பள்ளம் இருக்குது, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிணறாக இருந்திருக்கு. தெரியுது எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள். இங்கிருந்து இது மொத்தமே கிணறாக இருந்திருக்கு. 1 இல்லை 2 கிணறுகளாக இருந்திருக்கலாம். எல்லாமே படிகள் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியுங்களா தெளிவாக? இதெல்லாம் படிகள். இது எல்லாமே கிணறாக இருந்திருக்கு. அது வரைக்கும் இருந்திருக்கு. கிணறு முழுவதும் புதைஞ்சு போயிருக்கு, அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. ஒரு கிணறு வெட்டியிருந்தால் கோவிலுக்காக வெட்டப்பட்டு இருக்கலாம் சொல்லி நினைக்கலாம். இங்கே 2 கிணறுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக வெட்டப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு இந்த மலை மீது வாழ்ந்துருப்பாங்க நினச்சி பாருங்க. அவர்கள் குடியிருப்பு மொத்தமே அழிஞ்சு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு தான் அவங்க இங்கிருந்து கீழ்ப்பக்கமாக போயிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஏக்கசிரி திப்பா, கீழே வந்து ஏக்கசிரி எனக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. இன்னும் தெளிவாக நான் போக சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பக்காசுரன் வாழ்ந்ததா சொல்லக்கூடிய ஒரு குகை. இங்கே ஒரு குகை இருக்குங்க. அதுதான் பக்காசுரன் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே வாழ்ந்த மக்கள் அமைச்ச வீடோடைய ஒரு அமைப்பு. நான் காட்டுறவாங்க. இங்கே தான் பக்காசுரன் வந்து வாழ்ந்த குகை இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய தெளிவாக வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா,
இந்த விஷயம் வந்து புரியும். மக்கள் இங்கே எப்படி குடியிருப்புகளை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய பாறை. இந்த பாறையை போல தான் இந்த மலை முழுவதுமே பாறை குன்றுகளாக இருந்திருக்கு. இதை தான் குடைஞ்சி குடியிருப்பு பகுதியாக மாற்றிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் அந்த குடியிருப்பு பகுதி இருக்குது. பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு வீடுன்னு சொல்லலாம். இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களோட குடியிருப்புகளை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா இப்படி தான் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குடியிருப்புகளை அமைச்சு தான் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி இது ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்குள்ளே இப்போ வந்து சிவலிங்கத்தை வச்சு மக்கள் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. பக்காசுரன் தான் இந்த பகுதியில் அந்த கிணறை வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கும் நம்பிட்டு இருக்காங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து அது. இது வந்து அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் அவங்க வந்து இருக்கிறதுக்காக வாழ்கிறதுக்காக ஏற்படுத்திய ஒரு வீடுங்க. நிறைய இடத்துல நான் காட்டிட்டு வந்தேன் இல்லைங்களா, இது போல் ஒரு சுவர் மாதிரி செதுக்கியிருக்காங்க ஒரு குன்றை. இதெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா, இதோட பேஸ் மட்டும் தான் நான் நிறைய இடத்துல இவ்வளோ நேரம் நான் காட்டிட்டு இருந்தது. இது போல தான் குடைவரைகள் அமைச்சு மக்கள் இதுக்குள்ளே வந்து வாழ்ந்துருக்காங்க. குடிசைகள் வீடுகள் போட்டு வாழ்ந்ததுக்கு பிறகு நிரந்தரமாக வீடு போல் ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி அமைச்சிருக்கலாம். இதுக்குள்ளே இப்போது வழிபட்டு இருக்காங்க. உள்ளே காட்டுறவாங்க. ரொம்ப சின்ன இடங்க பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்க இடம். பின்னாடி கூட ஏதோ பள்ளமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த கிணறுடைய அமைப்பு போல தான் அந்த சுவர்களெல்லாம் செதுக்கியிருக்காங்க. பக்காசுரன் எல்லாருக்குமே தெரியும். பிரம்மாண்டமான உருவம் கொண்டவன், நிறைய உணவு சாப்பிடக்கூடியவன். அவன் எந்த அளவுக்கு பிரிவினை இருப்பான். இந்த மாதிரி சின்ன ஒரு இடத்துல இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சூட்சம ரூபத்தில் இதுக்குள்ளே தங்கிட்டு வெளியில் வந்ததுமே அவனுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்து வந்துடுவான்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய கருத்து. நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். தலைப்படுதுங்க. ஒரு 3 அடி கூட ஹைட் இருக்காது. கண்டிப்பாக 3 அடி கூட கிடையாது. 3 அடியை விட 2-3 அங்குலம் குறைவாக தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி இருக்குது. 5 அடி 6 அடி கூட இருக்கும். மனிதன் உள்ள கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு இருக்குங்க. இது ஒரு சின்ன அறை. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கூட மக்கள் இங்கே தங்கியிருக்கலாம். முன்பக்கம் பெரியவங்க இருந்திருக்கலாம். இந்த மலை முழுவதுமே இது போல் நிறைய குடியிருப்புகள் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல 1000 இல்லை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்திருப்பாங்களே, அதோட ரொம்ப முன்னாடி கூட வாழ்ந்துருக்கலாம். இந்த இடத்துல பக்காசுரன் வந்து வாழ்ந்ததா சொல்லப்படுதுங்க. அது வந்து நம்ம கடைசியை பார்க்கலாம். எதற்காக இந்த கதை தளத்துக்குள்ள பக்காசுரன் வரான்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கிராமம் இருந்திருக்குன்றதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இங்கே 2 கிணறுகள், பிரம்மாண்டமான கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நிறைய தண்ணீர் தேவை வந்து இருந்திருக்குங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. இது போன்ற கற்குன்றுகளை குடைவரைகளாக குடைந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அதற்கு இன்னைக்கும் சான்றாக ஒன்னே ஒன்று இருக்குது. இந்த பாறைக்கு கீழே தான் அந்த குடைவரை இருக்குது. இது போன்ற குடைவரைகள் அமைச்சு தான் மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட தண்ணீர் தேவைக்காக இங்கே கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கு. காலப்போக்கில் தண்ணீர் பற்றாக்குறையினால இந்த கிராமம் இடம்பெயர்ந்திருக்கலாம், இல்லை இந்த கிராமம் அழிக்கப்பட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம் இருந்திருக்கு இல்லைங்களா, அப்போ இதற்கு ஒரு கோவில் இருந்திருக்கணும் இல்லைங்களா. அப்படி நான் தேடி போன 3வது இடம் தான் கோவில். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனாலயம் கட்டியிருக்காங்க. இது புதுசு தான், சரிங்களா. பழங்காலத்துல மக்கள் இங்க வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு மரத்தை வழிபட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப பிரபலமா இருந்திருக்குன்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தாவே தெரிஞ்சிடலாம். ஏன்னா இந்த கோவில் கருவறையில ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரத்தை இன்னைக்கும் வழிபட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல மனிதர்கள் வந்து பஞ்சபூதங்களை வழிபட்டு இருக்கான். அந்தந்த உருவத்திலே அதை வழிபட்டு இருக்கான். மரத்தை வழிபட்டு இருக்கான், பூமியை வழிபட்டு இருக்கான், ஆகாயத்தை வழிபட்டு இருக்கான், நீரையும் நெருப்பையும் வழிபட்டு இருக்கான். காற்றுக்காக தான் மரத்தை வழிபடுறான். ஓகேங்களா. பிற்காலத்துல தான் சிலைகள் வடித்து அவர் விருப்பத்துக்கு ஏற்ற போற சிலைகளை உருவாக்கி பெயர்கள் வச்சு மனிதன் வழிபட ஆரம்பிச்சிருக்கான். அந்த முறையில பார்க்கும்போது இங்க ஆதி காலத்துல மனிதன் வந்து இங்க வாழ்ந்த மனிதன் ஒரு மரத்தை தான் வழிபட்டு இருக்கான். இன்னைக்கும் அந்த மரம், அந்த கோவில் கருவறையில அந்த மரம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததற்கான ஃபுல் எவிடன்ஸ் நமக்கு இருக்குது. வீடுகள் இருந்திருக்கு, அதோட அஸ்திவாரங்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த மக்களுக்கு தேவையான கிணறு இருந்திருக்கு தண்ணீர் தேவைக்காக. 3வது அவன் வழிபாட்டு தலமும் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு அதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள, இந்த கதை தளத்துக்குள்ள பக்காசுரன் எதுக்காக வரான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை முழுசா பாருங்க. பக்காசுரன் வாழ்ந்ததா சொல்லக்கூடிய அந்த குகையும் அந்த கிணற்றையும் பார்த்துட்டு நம்ம இந்த வழியில வந்தோம்னு வச்சுங்களேன், இதுதான் நமக்கு சிவன் ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான பூபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வாங்க, இந்த முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க. கருவறை வந்து நடை வந்து சாத்தியிருக்குங்க. 5 மணிக்கு தான் திறப்பாங்க. இருந்தாலும் நம்ம சிவபெருமானை பார்க்கலாம். தெரியுதுங்களா. முன்பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. பின்பக்கம் இருப்பாருங்களா பெரிய ஒரு சிவலிங்கம். அதே போல் சிவலிங்கத்திற்கு பக்கத்திலே நம்ம பார்க்கலாம் ஒரு மரம் இருக்குங்களா. அந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு மரம் இருக்குங்களா. அந்த சிவலிங்கத்தோடைய ஆவடியை ஒட்டி அந்த மரம் வந்து வளர்ந்து இருக்கு. அந்த மரத்தை தான் பூர்வ காலத்துலேருந்து மக்கள் வழிபட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த கருவறையில் அந்த மரத்தை நம்ம பார்க்கலாம்.
இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் பூபதீஸ்வரராக சிவபெருமான் வந்து நமக்கு லிங்க வடிவில் இங்கே காட்சியளிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கௌரி தேவி அம்மையோடைய ஒரு சன்னதி இருக்குங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கோவில் பக்கத்திலேயே நமக்கு பார்க்கலாம் நிறைய சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1008 சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 400 சிவலிங்கங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம். இப்போ யார் யார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுடைய பெயர் பலகையோடு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவங்கவுங்க பக்தர்கள் விருப்பப்பட்டு இந்த சிவலிங்கங்கள் வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 3 வருடங்கள் முன்னாடி வந்தப்போ ரொம்ப இதில் பாதி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் கிட்ட நம்ம போனோன்னா இந்த சிவலிங்கங்களை எல்லாம் நம்ம அப்படியே ஒரு வரிசையாக நம்ம சுற்றி தான் நம்ம போகணும். இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கங்களிலே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இவர் தான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். ஓம் நமச்சிவாயா. பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குங்களா, இது பக்கத்திலே நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுடைய ஒரு உருவத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காருங்க சிவபெருமான். இந்த இடத்துல ஆதி யோகின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. பின்னாடி பக்கம் அப்படியே சூரியன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து சிவலிங்கங்களை வச்சு இந்த பகுதி முடிவடைஞ்சிச்சு சரிங்களா. அதனால் வந்து அடுத்து இன்னொரு பகுதி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வரிசையாக இது போல் தென்னை மாதிரி கட்டி சிவலிங்கங்களை லைனாக அடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி வந்து அப்போது இந்த இடம் தான் நினைக்கிறேன் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறையா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் கோவில் கருவறையுடைய விமானம். நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது யானை வந்து படுத்திருந்தால் அது பின்பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து சோழர்கள் அவர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் நிறைய நம்ம பார்க்கலாம் இது போன்ற ஒரு விமானம். இதே வடிவில் தான் இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல கோவில். இதெல்லாம் புதுசாக செங்கற்களால் சிமெண்டால் அமைக்கப்பட்டது. இது வந்து பழமையான கோவில் கிடையாது. இங்கே வந்து அங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த 2 கோவில்களும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு மரத்தை வழிபட்டு இருக்காங்க. அதே போல் அவர்களோட தண்ணீர் தேவைக்காக தான் இந்த கிணறு வந்து வெட்டப்பட்டு இருக்குது. அந்த கோவில் கருவறையை காட்டியிருப்பாங்க. இப்போ அது பட்டு போயிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கோவில் அமைக்கும் போது அந்த கருவறைக்குள்ளே அந்த மரத்தோடு சேர்த்து தான் இன்றைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க. பூர்வ காலத்தில் இங்கே மக்கள் அந்த இடத்த வந்து வழிபட்டு இருக்காங்க. எப்பத்திலேருந்து இங்கே வழிபட்டு இருக்காங்க அந்த மரத்தைன்னு சொல்லி இதுக்கு முன்னே நான் வந்தப்போ உள்ளூர் மக்கள் வந்து எனக்கு சொன்ன விஷயம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மக்கள் வழிபட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் வாழ்ந்திருக்காங்க என்பது வந்து நமக்கு ஆதாரப்பூர்வமாக நமக்கு தெரியுது. ஆனால் பக்காசுரன் இந்த கதைக்குள்ளே ஏன் வரானா, பஞ்சபாண்டவர்களை வனவாசம் வந்திருக்கும்போது இந்த இடத்துல தங்கியிருந்தாங்களா. நம்ம கூகுள் இன்னைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். பக்காசுரன் விஸ் பீமன் ஃபைட்னு சொல்லி நம்ம போட்டோம்னா ஏக்க சக்கராபுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் காட்டும். இன்னைக்கு ஏக்கசேரி திப்பில்லைங்களா. பூர்வ காலத்தில் இந்த இடத்த வந்து ஏக்க சக்கராபுரம் சொல்லி அழைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி பஞ்சபாண்டவர் வனவாசம் வந்தப்போ இந்த பகுதியில் வந்து இருந்திருக்காங்க. அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் அவர்கள் வந்து வனவாசம் இருந்திருக்காங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் பக்காசுரன் இருந்திருக்கான். பக்காசுரனால் அந்த ஊர் மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் வந்து பக்காசுரன் துன்புறுத்திருக்கான். இந்த கதை எல்லாரும் தெரியுங்களா. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பணும். ஒரு வண்டி மாடு சோறு கொண்டு போகணும். அந்த உணவையும் அந்த மனிதனையும் பக்காசுரன் சாப்பிட்டுடுவான். அதுதான் அன்னைக்கு நடந்ததா அந்த கதையில வந்து குறிப்பிடுவாங்க. இந்த இடத்துல பஞ்சபாண்டவர் வனவாசம் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. அன்றைய நாள் வந்து பக்காசுரனுக்கு உணவு கொண்டு போக ஒரு ஆள் போகணும். அது வந்து அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு நபர் அப்படி என்பதால் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கும்போது குந்தி தேவி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி கதை பக்காசுரனுக்கு ஒரு ஆள் அனுப்பணும், என் மகன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. நீங்க பயப்படாதீங்க, என்னுடைய மகன் பீமன் அனுப்பி வரேன்னு சொல்லிட்டு பீமனையும் ஒரு வண்டி மாடு அளவுக்கு உணவையும் கொண்டு போகும்போது பீமன் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பக்காசுரன் கோவம் அடைஞ்சு 2 பேர் சண்டை போட்டு பக்காசுரன் பீமன் வதம் பண்ணதா ஒரு கதை சொல்லுவாங்க. அது கர்நாடகாவில் இன்னொரு இடமும் சொல்லுவாங்க. கைவாரா ஹீல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் சொல்லப்படுது. ஆனால் நமக்கு ஏக்க சக்கராபுரா அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த இடமா தான் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து நம்புறாங்க. அதனால் பக்காசுரன் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கான். இது வந்து இவ்வளோ பெரிய கிணறு இருக்கு இல்லைங்களா, பாறையிலே இருக்குது. மனித சக்தியால் வெட்ட முடியாதுன்னு சொல்லி மக்களை இன்னைக்கு நினச்சிருக்காங்க. அதனால் அசுரத்தன்மையோடு இருக்கக்கூடிய பக்காசுரன் தான் இங்கே வெட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனால தான் பக்காசுரன் இந்த கிணத்தை வெட்டினா அந்த கோயிலுக்குள்ள வாழ்ந்தான்னு சொல்லி இன்னைக்கு வந்து கதை சொல்லப்படுது. இந்த பகுதியில் இந்த ஒரு மகாபாரத கதை நிகழ்ந்ததுனால மக்கள் வந்து பக்காசுரன் வந்து இந்த இடத்துக்குள்ள நுழைக்கிறாங்க. ஆனால் பஞ்சபாண்டவர் இந்த இடத்துல வந்து வனவாசம் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ் இந்த ஊரோட பேர் வந்து அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காசுரன் விஸ் பீமன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஏக்க சக்கராபுரா அப்படின்னு சொல்லி ஊர் பேர் வரும். எக்ஸாக்டாக இந்த இடமான்னு தெரியாது நமக்கு. இதுதான் இந்த இடத்துடைய முழு வரலாறுங்க.
இது போல் நிறைய இடங்கள் இருக்குது, காண்பிக்காத இடங்கள், புது புது இடங்கள் நிறைய இருக்குது. அதை தேடி கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பயணிப்போம். உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம். இந்தியன் டிராவலர் சிஜேவுடன். ஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.